ஹாய் கைஸ், ஓலை கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஓலை எடுத்துருக்கோம். ஓலையை இப்போ சின்ன சின்ன சைஸில் வெட்டியாச்சு. ஓலையை கட்டுறதுக்கு நார் தனியாக வெட்டி எடுத்து வச்சாச்சு. நான் இப்போது பச்சரிசி மாவில் தேங்காய், சீனி, ஏலக்காவை அரைச்சி கலந்து பிணைஞ்சு வச்சுருக்கோம். அதை இப்போ ஒவ்வொரு ஓலையிலையும் இந்த மாதிரி நம்ம உள்ளே வச்சு மூடணும். இந்த மாதிரி அதுக்கேற்ற சைஸில் இன்னொன்று வச்சு மூடிட்டு அதை கட்டிடணும். இப்போது நாரை வச்சு இந்த மாதிரி கட்டி ரெடி பண்ணியாச்சு. இப்போது சீனி கொழுக்கட்டையை அடுக்கி ரெடியாக வச்சாச்சு. இனிமேல் அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியதுதான். அடுத்து வெல்லம் போட்டு கொழுக்கட்டைக்கு 1/2 கிலோ அரிசி மாவுக்கு 1/4 கிலோ வெல்லம் போட்டு தேங்காய் பூவும் கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு பெரிய பானை எடுத்துகிட்டு அடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதில் இந்த வேண்டாத ஓலையெல்லாம் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிடணும். நம்ம கட்டின கொழுக்கட்டெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக வச்சாச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கணும். நல்லா ஃபுல் ஸ்பீடில் ஒரு 1/2 அன் ஹவர் காற்று போகாத மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை இப்போ நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ பிரித்து பார்க்கலாம். சீனி கொழுக்கட்டை. வாவ், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஓலை கொழுக்கட்டை உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.